இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். இந்த வார்த்தையை கேட்டாலே போதும், கிரிக்கெட் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் உடம்புல ஒரு சின்ன சிலிர்ப்பு வந்துடும். ஆமா, அது வெறும் ஒரு கிரிக்கெட் விளையாட்டே இல்ல. அது ஒரு எமோஷனல் ரோலர் கோஸ்டர். கோடிக்கணக்கான ரசிகர்களோட நம்பிக்கை, ஏக்கம், கோபம், சந்தோஷம் எல்லாம் கலந்த ஒரு பெரிய திருவிழா. கரெக்ட். நாளைக்கு February 15, 2026 கொழும்புல நடக்க போற அந்த பெரிய T20 உலகக்கோப்பை போட்டிக்கு முன்னாடி இந்த வரலாற்று பகைமையோட சில மறக்க முடியாத பக்கங்களை கொஞ்சம் புரட்டி பார்க்கலாமா? கண்டிப்பா. நாம இன்னைக்கு பேச போறது வெறும் ஸ்கோர் கார்டை பத்தி இல்ல. அந்த ஸ்கோருக்கு பின்னாடி இருந்த பிரஷர், அந்த மேட்சோட திருப்பு முனைகள், தனிப்பட்ட வீரர்களோட அந்த ஒரு மேஜிக்கல் தருணம், இது எல்லாம் தான் ஆழமா பார்க்க போறோம். சூப்பர். அப்போ முதல்ல எல்லாரும் ஆவலா காத்துட்டு இருக்கிற நாளைய மேட்ச் பத்தின விவரங்களை சொல்லிடுறேன். சொல்லுங்க. இது ICC ஆண்கள் T20 உலகக்கோப்பை 2026ல குரூப் A பிரிவுல நடக்க போற மேட்ச். சரி. இந்திய நேரப்படி ராத்திரி 7 மணிக்கு மேட்ச் ஆரம்பிக்கும். டாஸ் சரியா 6:30 மணிக்கு. சரி. இப்போ இந்த மேட்சுக்கான ஹைப்பை ஏத்துறதுக்கு வாங்க கொஞ்சம் வரலாற்றை திரும்பி பார்ப்போம். வரலாற்றை திரும்பி பார்க்கறதுன்னா, உலக கோப்பைனாலே பாகிஸ்தானுக்கு எதிராக ஒருத்தரோட பேரை தான் முதல்ல ஞாபகத்துக்கு வரும், சச்சின் டெண்டுல்கர். வேற யாரும் வர முடியும்? ஒரு நாள் உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிராக அவரோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வேற லெவல். 3 தடவை 1992, 2003, அப்புறம் 2011ல ஆட்ட நாயகன் விருது வாங்கியிருக்காரு. இது சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு உளவியல் ஆதிக்கம். இங்க சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, உலகக்கோப்பை வரலாற்றிலேயே ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக அதிக முறை ஆட்டநாயகன் விருது வாங்கின ஒரே வீரர் சச்சின் தான். அப்படியா? ஆமா. இது வெறும் ரன்கள் அடிச்சதுக்கான விருது இல்ல, இது ஒரு சைக்கலாஜிக்கல் எட்ஜை இந்தியாவுக்கு கொடுத்துச்சு. ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தான் இந்தியா கூட உலகக்கோப்பையில மோத வரும்போதும் அவங்க மைண்ட்ல சச்சினை எப்படி அவுட் ஆக்குறதுங்கிற கேள்விதான் ஓடிட்டு இருக்கோம். கரெக்ட். அவர் ரன் அடிக்கிறது மட்டும் இல்ல, அவர் பாகிஸ்தான் டீமோட மனசுல ஒரு சந்தேக விதையையும் விதைச்சிட்டு இருந்தாரு. அந்த மாதிரி பிரஷர்னும் போது எனக்கு டக்குன்னு 2007 T20 உலக கோப்பை தான் ஞாபகத்துக்கு வருது. பவுல் அவுட். அதேதான், அந்த பவுல் அவுட். நான் அந்த மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன், என்னடா அது கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமே இல்லாம நடக்குதுன்னு தோணுச்சு. ஒரு ஃபுட்பால் பெனால்டி ஷூட் அவுட் மாதிரி. அதுதான் அந்த மொமெண்டோட அழகு. T20 ஃபார்மேட்டே அப்போதான் புதுசு, அதனால இந்த மாதிரி விதிகளும் புதுசா இருந்துச்சு. ஆனா அந்த பவுல் அவுட் கிரிக்கெட் திறமையை விட மன தைரியத்தை சோதிச்ச ஒரு தருணம். ஆமா, பாகிஸ்தான் டீம்ல பெரிய பெரிய பவுலர்ஸ் இருந்தாங்க. யாசிர் அராஃபத், உமர் குல், அஃப்ரிடி மாதிரி ஸ்டார் பவுலர்ஸ் இருந்தாங்க. ஆனா ஒருத்தரால கூட ஸ்டம்ப்ஸ் அடிக்க முடியல. ஆனா தோனி அங்க ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பண்ணாரு. கரெக்டா சொன்னீங்க. அவரு ஷேவாக், ஹர்பஜன், உத்தப்பான்னு பவுலிங் ஸ்பெஷலிஸ்ட் இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்தாரு. காரணம், அவங்க பிராக்டிஸ்ல ஸ்டம்ப்ஸை குறி தவறாம அடிச்சிட்டு இருந்தாங்க. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, ராபின் உத்தப்பா பந்து வீசிட்டு ஸ்டம்ப்ஸ் அடிச்சதும் தொப்பியை கழட்டி ஒரு சல்யூட் அடிப்பாரு. அந்த காட்சி இன்னும் கண்ணிலேயே இருக்கு. எக்ஸாக்ட்லி. அது வெறும் ஒரு கொண்டாட்டம் இல்ல, நாங்க இந்த பிரஷருக்கு தயாரா வந்திருக்கோம்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. 3-0ல இந்தியா ஜெயிச்சது. அந்த வெற்றி அந்த இளம் இந்திய அணிக்கு உலக கோப்பையை ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையை கொடுத்துச்சு. அது வெறும் ஒரு பவுல் அவுட் இல்ல, அது ஒரு சாம்பியன்ஷிப் பயணத்தோட முதல் படி. பிரஷரை ஹேண்டில் பண்றத பத்தி பேசினா, இப்ப இருக்கிற ஜெனரேஷன்ல அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரர் விராட் கோலி தான். சேஸ் மாஸ்டர். ஆமா, T20 உலக கோப்பையில பாகிஸ்தானுக்கு எதிரா சேசிங்ல அவரோட ரெக்கார்டு அது நம்பவே முடியாத ஒண்ணு. 4 தடவை 2012ல இருந்து 2022 வரைக்கும் 4 தடவையும் நாட் அவுட் பேட்ஸ்மேனா இருந்து இந்தியாவை ஜெயிக்க வச்சிருக்காரு. இதுல நம்ம 2022 மெல்போர்ன் மேட்சை பத்தி பேசியே ஆகணும். அந்த மேட்ச் வெறும் ஒரு கிரிக்கெட் போட்டி இல்ல, அது ஒரு சினிமா கிளைமேக்ஸ். கரெக்ட். கடைசி 8 பந்துக்கு 28 ரன் அடிக்கணும். ஹாரிஸ் ராஃப் உலகத்தோட வேகமான பந்து வீச்சாளர்கள்ல ஒருத்தர் ஓடி வராரு. மேட்ச் முடிஞ்சதுன்னு ஸ்டேடியத்துல பாதி பேர் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போதான் இந்த மேஜிக் நடந்துச்சு. அந்த 2 சிக்ஸர், அப்பா, முதல் சிக்ஸர் பேக் ஃபுட்ல போய் நேரா தலைக்கு மேல அடிச்சது. அது எப்படி ஒரு பேட்ஸ்மேனால யோசிக்க கூட முடியும்னு தெரியல. அதுதான் விராட் கோலி. அது வெறும் ஒரு ஷாட் இல்ல, அது இயற்பியல் விதிகளுக்கு எதிராக அடிச்ச ஒரு ஷாட். எப்படி சொல்றீங்க? ஒரு வேகப்பந்து வீச்சாளரோட பவுன்சரை பேக் ஃபுட்ல போய் நேரா அடிக்கிறதுக்கு அசாத்தியமான திறமையும் அதை விட பல மடங்கு மனதைரியமும் வேணும். அடுத்த பந்து ஒரு ஃபைன் லெக் ஃபிளிக். அந்த 2 ஷாட்ஸும் நூற்றாண்டின் ஷாட்ஸ்னு சும்மா சொல்லல. ஆமா, இன்னைக்கும் அதை பத்தி பேசுறாங்க. அது கோலி எப்படி பிரஷரை தனக்கு சாதகமா மாத்துறாருங்கிறதுக்கு ஒரு பாடம்.
பிரஷர் மத்தவங்கள முடக்கும், ஆனா கோலிக்கு அது ஒரு எரிபொருள் மாதிரி. அந்த நெருப்புல தான் அவர் இன்னும் பிரகாசமா ஜொலிக்கிறாரு. ஆனா பிரஷருங்கிறது பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ணும்போது மட்டும் வர்றதில்லையே. சில சமயம் சின்ன ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றது அதை விட பெரிய பிரஷர். கண்டிப்பா. சமீபத்துல 2024 T20 உலக கோப்பையில அதை நாம பார்த்தோம். நியூயார்க்ல நடந்த அந்த மேட்ச். ஆமா, ஒரு கிளாசிக் உதாரணம். இந்தியா வெறும் 119 ரன்னுக்கு ஆல் அவுட். பாகிஸ்தான் பேட்டிங் லைனப்ப வச்சு பார்த்தா இது ஒரு 15 ஓவர் மேட்ச் தான் எல்லாரும் நினைச்சாங்க. நானே அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்கதான் பும்ரா உள்ள வந்தாரு. அவரு போட்ட ஒவ்வொரு பந்தும் ஒரு கதை சொல்லுச்சு. கரெக்ட். ஜஸ்பிரீத் பும்ரா அன்னைக்கு பந்து வீசல, அவர் ஒரு அறுவை சிகிச்சை செஞ்சாரு. துல்லியமான லென்த், சின்ன சின்ன வேரியேஷன்ஸ். அவர் விக்கெட் எடுத்ததை விட ரன் கொடுக்காம பேட்ஸ்மேன்களுக்கு நெருக்கடி கொடுத்தது தான் ஆட்டத்தை மாத்துச்சு. சரியா சொன்னீங்க. நல்ல செட்டில் ஆகி ஆடிட்டு இருந்த முகமது ரிஸ்வான அவர் அவுட் ஆக்குன அந்த ஒரு பந்து, அதுதான் மேட்சோட டேர்னிங் பாயிண்ட். 120 ரன்னை வச்சுக்கிட்டு எப்படி ஒரு மேட்சை ஜெயிக்கணும்னு ஒரு பாடம் எடுத்தாரு பும்ரா. கடைசியில பாகிஸ்தான் 113 ரன் தான் அடிக்க முடிஞ்சது. 6 ரன் வித்தியாசத்துல இந்தியா ஒரு நம்ப முடியாத வெற்றியை பதிவு செஞ்சது. ஆமாம். பும்ராவோட திறமை ஒரு பக்கம் இருந்தாலும் பாகிஸ்தான் பேட்ஸ்மேன்கள் அந்த சின்ன டார்கெட்டை சேஸ் பண்ண முடியாம சொதப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இது இந்தியாவோட பிரில்லியன்ஸா இல்ல பாகிஸ்தானோட பலவீனமா? இது ஒரு அருமையான கேள்வி. சொல்லப்போனா ரெண்டுமே தான் காரணம். பும்ராவோட பந்து வீச்சு உலகத்தரம் வாய்ந்தது, அதுல சந்தேகமே இல்லை. ஆனா நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி பிரஷரான சூழ்நிலையில பதட்டத்துல விக்கெட்டை இழக்கிறது பாகிஸ்தான் அணிக்கு பல வருஷமா இருக்கிற ஒரு பிரச்சனை. அது அவங்களோட உலகக்கோப்பை புள்ளி விவரங்கள்லயும் தெரியுது இல்லையா? நிச்சயமா. 1992 இருந்து 2019 வரைக்கும் ஒரு நாள் உலகக்கோப்பையில பாகிஸ்தானால இந்தியாவை ஒரு தடவை கூட ஜெயிக்க முடியல. தொடர்ந்து 7 தோல்விகள். 7 தோல்விகளா? யோசிச்சு பாருங்க. 30 வருஷமா ஒரு ஜெனரேஷன் வீரர்கள் மாறிட்டாங்க, கேப்டன்கள் மாறிட்டாங்க, ஆனா முடிவு மட்டும் மாறவே இல்லை. இது திறமையை தாண்டி ஒரு மனத்தடையா மாறிடுச்சு. கடைசியா 2021 T20 உலக கோப்பையில தான் அந்த சாபத்தை உடைச்சாங்க. ஆமா, 10 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சு அந்த வெற்றி பாகிஸ்தானுக்கு எவ்வளவு பெரிய ஆசுவாசத்தை கொடுத்திருக்கோம்னு நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுது. இதுல இன்னொரு ஆச்சரியமான புள்ளி விவரமும் இருக்கு. ஒரு நாள் உலக கோப்பை வரலாற்றுல இந்தியாவுக்கு எதிரா ஒரு பாகிஸ்தான் பேட்ஸ்மேன் கூட சதம் அடிச்சது இல்லையாமே. இது உண்மையா? நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தாலும் அதுதான் உண்மை. சயீத் அன்வர், இன்சமாம் உல் ஹக், யூனிஸ் கான் மாதிரி ஜாம்பவான்கள் இருந்தும் ஒருத்தரால கூட அந்த 100ங்கிற மேஜிக் நம்பரை தொட முடியல. ஆனா இந்திய தரப்புல பாருங்க, சச்சின், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஷிகர் தவான்னு பல பேர் சதம் அடிச்சிருக்காங்க. இது என்ன காட்டுதுன்னா, பெரிய மேட்ச்ல அந்த பிரஷரான தருணத்துல இந்திய பேட்ஸ்மேன்கள் இன்னும் ஒரு படி மேல போய் தங்களோட ஆட்டத்தை வெளிப்படுத்துறாங்க. களத்துல இவ்வளவு போட்டி பகைமை இருந்தாலும் இந்த விளையாட்டு சில சமயம் அரசியலையும் தாண்டி ஒரு நல்ல விஷயத்துக்கும் காரணமா இருந்திருக்கு இல்லையா? ஆமா, கிரிக்கெட் டிப்ளோமசி. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. நிச்சயமா. 2011 ஒரு நாள் உலகக்கோப்பை அரையிறுதி போட்டி மொகாலியில நடந்துச்சு. அது ஒரு உச்சக்கட்ட பதற்றமான போட்டி. ஆனா அந்த மேட்சை பார்க்க அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங், பாகிஸ்தான் பிரதமர் யூசுப் ரஸா கிலானியை நேர்ல அழைச்சிருந்தாரு. ஓ, 2 பிரதமரும் ஒன்னா உட்கார்ந்து மேட்ச் பார்த்தாங்களா? ஆமா, இது கிரிக்கெட் தூதரகம்னு சொல்லப்பட்டது. களத்துல வீரர்கள் கடுமையா சண்டை போட்டாலும் எல்லைக்கு வெளியில இந்த விளையாட்டு 2 நாடுகளுக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தைக்கான கதவை திறந்து விடுது. கிரிக்கெட்டால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சாதிக்க முடியும். வாவ்! அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா நாளைக்கு நடக்க போறது வெறும் ஒரு T20 மேட்ச் இல்ல. அது பல வருஷம் வரலாறு, சாதனைகள், தோல்விகள், அரசியல், கோடிக்கணக்கான ரசிகர்களோட உணர்ச்சிகள், இதை எல்லாத்தையும் சுமந்துகிட்டு வர ஒரு பெரிய நிகழ்வு. கரெக்ட். நாளைக்கு ஒரு வீரர் பேட்டிங் செய்யவோ பந்து வீசவோ வரும்போது அவர் எதிரணி வீரர்களை மட்டும் எதிர்கொள்ளல, அவர் இந்த முழு வரலாற்றோட அழுத்தத்தையும் சேர்த்து தான் எதிர்கொள்றாரு. அப்போ நாம பேசின இந்த வரலாற்று தருணங்கள், சாதனைகள், த்ரில்லர் வெற்றிகள் எல்லாம் நாளைக்கு நடக்க போற போட்டிய ஒரு புது கோணத்துல பார்க்க வைக்குது. இது வெறும் ரன், விக்கெட் கணக்கு இல்ல. இது வரலாறு, அழுத்தம், பெருமை எல்லாம் கலந்த ஒரு களம். அதனால இந்த உரையாடலோட இறுதியில உங்களுக்காக ஒரு சிந்தனை. சொல்லுங்க. நாம பேசின இந்த கடந்த கால போட்டிகளோட நினைவுகள், இந்த புள்ளி விவரங்கள், இந்த வரலாற்று பதிவுகள் எல்லாம் நாளைக்கு களத்தில் இறங்குற வீரர்களோட மனநிலையை எப்படி பாதிக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்வி. கோலி பேட்டிங் செய்யும் போது அந்த மெல்போர்ன் நினைவுகள் அவருக்கு ஒரு அசுர பலத்தை கொடுக்குமா? இல்ல பாகிஸ்தான் போலர்கள் பும்ராவோட நியூயார்க் ஸ்பெல்ல நினைச்சு இன்னும் கவனமா இருப்பாங்களா? அந்த நாள்ல தனிப்பட்ட வீரரோட திறமை ஜெயிக்குமா,
இல்ல இந்த வரலாற்று பாரம் மொத்த அணியோட கூட்டு முயற்சியை ஜெயிக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.